அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இன்றைய நாளை தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது. அப்படி துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அப்படி இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் குருவும், புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கன்னியில் கேதுவும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த 7/9/2024 தேதியான இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினமாக நாடு முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்குங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகள் நிறுவி பூஜை செய்து வழிபடுவார்கள். பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். அப்படி இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் 3/4 அடி முதல் பல அடி உயரம் வரையிலான விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. இவ்வளவு நாளாக கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கிருஷ்ண உற்சவம் கொண்டாடப்பட உள்ளது. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவைகள் தற்போது விற்பனையாகி வந்தன. அதே போல துவங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வந்த சிலைகளையும் இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுபவர்கள். ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம், குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விநாயகர் விக்கிரகமானது முழுமை பெறாது. இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் என்பது ஐதீகம். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். இப்படி இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்று நீங்கள் என்னவெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும். விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அது மட்டுமில்லாம பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1.5, 3, 5, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையிலான நாட்களில் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. அப்படி விநாயகர் சதுர்த்தி
சதுர்த்தியான இன்றைய தினத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகரின் துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது மட்டுமில்லாமல் அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்துங்க. அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது. தினமும் ஏதாவது நிவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். குறிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்துல கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும், அதோடு லட்சுமி தேவியினுடைய சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்கக்கூடாது. வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம், பூண்டு உள்ளிட்ட தாஸ்மீக உணவுகளை உட்கொள்ள கூடாது. சாத்வீக உணவுகளை சமைத்து விநாயகருக்கு படைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குங்க. கண்டிப்பாக உழைப்பு பலனளிக்குங்க. ராகு 6ல் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நாளில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அனாவசிய செலவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்காதுங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீங்க. அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனளிக்குங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் லாபம் கிடைக்குங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம், அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆகியவை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதன் உங்களுடைய லாப ராசிக்கு சூரியனோடு இணைகிறாரு. பத்திரிகை, தகவல், தொழில்நுட்ப துறைகளில் வேலை உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, வருமானம் நன்றாகவே இருக்கும் என்றாலும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுங்க. ஹோட்டல் முதலிய வெளி உணர்வுகளுக்கு நேரம் தவறி உண்பதையும் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் சீக்கிரம் நீச்சமடைகிறாரு. ராசிநாதன் பலம் இழந்திருப்பதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக செய்ய வேண்டுங்க. சனியும் வக்ரகதியில் இருப்பதால தொழில்துறையில் புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்க. வினைகள் தீரும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.